தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுவாரா, அதிமுகவோட கூட்டணி போகுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு நேற்று ஒரே நாளில் விடை தெரிஞ்சிருச்சு. நேற்று முன்தினம் சென்னை வந்த அமித்ஷா அவர்கள் நேற்று டெல்லி திரும்பி போகும்போது தமிழக அரசியல் களத்தையே அப்படியே புரட்டி போட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் விஷயம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அநேகமாக இன்னைக்கு அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக, அதிமுகவுடன் கூட்டணி உறுதியாகிருக்கிறது. ஒரே மேடையில் இபிஎஸ், அமித்ஷா, அண்ணாமலை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே மேடையில் இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு எடப்பாடியோடைய வீட்டில் அவங்களுக்கு விருந்து நடந்திருக்கு. இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த முடிவு சரியா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அப்புறமா பேசுவோம். முதல்ல பேச வேண்டியது என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்களுடைய மாற்றம். இந்த மாற்றத்தினால பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர், அண்ணாமலை ஆதரவாளர்கள் நிறைய பேர் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அண்ணாமலையை எப்படி நீங்கள் மாற்றலாம், இவ்வளவு தூரம் வேலை பார்த்துருக்காரு, 234 தொகுதியிலையும் நடையாக நடந்து கட்சியை வளர்த்துருக்காரு, 11% வாக்கு வங்கியை கொண்டு நிறுத்தியிருக்காரு. அப்படிப்பட்டவரை நீங்கள் இப்படி அதிமுகவோட கூட்டணிக்காக, அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்காக நீங்கள் மாற்றுறதா அப்படிங்கிற அந்த கோபம் நன்றாகவே புரிகிறது. எனக்கும் அந்த கோபத்தில் ஒரு பங்கு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது நடைமுறை யதார்த்தம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, அண்ணாமலை வழி தேசிய ஜனநாயக கூட்டணியை அப்படியே தக்க வச்சுக்கிறது, முடிஞ்சால் அதில் மேலும் ஒரு சில கட்சிகளை சேர்க்கறது, அதிகபட்சம் போனால் தேமுதிகவை உள்ளே கொண்டு வரலாம். அந்த கூட்டணியை உறுதி செய்து நன்றாக களப்பணி செய்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா அது பாஜகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. ஏன்னா அந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல். தமிழக பாஜக குரோத் மோடில் இருக்குது, வளர்ச்சி பாதையில் இருக்குது. அவங்க 5% இன்றைக்கி 11% வந்துட்டாங்க. கூட்டணியாக 18.5% வந்துட்டாங்க. சட்டமன்ற தேர்தலில் அந்த 18.5% தக்க வைத்தாலோ இல்லை அதை விட கூடுதலாக 2% வாக்குகள் வாங்கினா கூட அது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு 20% வாக்கு வங்கியோட ஒரு கூட்டணி இருந்தது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சக்தியாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நடந்ததுன்னா என்ன ஆகும்? தமிழகத்தில் 5 முனை போட்டி நடக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்கலை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது அப்படின்னா 5 முனை போட்டி நடக்கும். அப்படி 5 முனை போட்டி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத சின்ன குழந்தை கூட சொல்லிடும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததாக அதிமுகவுக்கு என்ன நடக்கும்? அதிமுகவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வாழ்வா சாவா தேர்தல். எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு ஆசிட் டெஸ்ட். இந்த தேர்தலில் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பதவி கேள்விக்குறியாகும். கட்சிக்குள்ள சலசலப்பு வரும், கோஷ்டி பூசல் வரும், அடுத்த தலைவர் நான் தான் அப்படிங்கிற சண்டை வரும். மேலும் அதிமுகவோட வாக்கு வங்கியும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 20% இருக்காங்க. ஒருவேளை கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா அந்த 20%ம் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு, நிறைய அரசியல் பார்வையாளர்களுடைய கணக்கு. அந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுனால 2026 தேர்தலுக்கு அப்புறமா அதிமுக மேலும் தேயும், இந்த கட்சிக்குள்ள குழப்பம் எல்லாம் வரும், பாஜக மேலும் வேகம் எடுக்கும், இன்னும் நம்ம வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ களம் திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற மாதிரி செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி தேவை. ஏன்னா நம்ம 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லித்தான் திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் பண்ணுறாரு. அப்போது ஒரு திராவிட கட்சி வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறத சில மாதங்களுக்கு முன்னாடியே, சில வருடங்களுக்கு முன்னாடியே திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். 2026 தேர்தலுக்கு பிறகு 2 திராவிட கட்சிகளில் ஒன்று வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிக்ளைனிங் மோடில் தான் இருக்காங்க. 2 திராவிட கட்சிகளுமே டிக்ளைனிங் மோடில் தான் இருந்தாலுமே அதிமுக மேலும் பலவீனமாகும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்போ அது நடந்தது அப்படின்னா இங்கே பாஜக ஆட்டோமேட்டிக்காக அப்பர் ஹேண்ட் வந்துடும். ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2031 தேர்தலும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை மையப்படுத்தியே நடக்கும். 2029 ஆகட்டும், 31 ஆகட்டும், 2 தேர்தலுமே பாஜகவை மையப்படுத்தியே நடக்கும். அப்படிங்கிறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாஜகவுடைய குரோத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய பிளான். இதுதான் திரு அண்ணாமலை அவர்களும் விரும்புகிறார். நம்ம எதுக்கு இந்த திராவிட கட்சிகள் முதுகில் சவாரி பண்ணணும், நம்ம தனியாக போகலாம், 2026 இல்லைன்னா 31 நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம்.
நிறைய பாஜகவினருடைய எதிர்பார்ப்பும் இதுதான். நம்ம 2026 பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அது நமக்கான தேர்தல் அல்ல அப்படிங்கிறதுல நிறைய பேர் தெளிவாக இருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது முதல் வாய்ப்பு. இரண்டாவது வாய்ப்பாக இப்போ நடந்திருக்கிற அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியை அமைச்சு அதை வலிமைப்படுத்தி தேர்தலை சந்தித்து திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது அப்படிங்கிறது தான் இரண்டாவது வாய்ப்பு. இதில் பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும்தான் பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய பலன். அதுபோக இந்த இரண்டாவது வாய்ப்பில் கிடைக்கக்கூடிய லாபம் அனைத்துமே அதிமுகவுக்கு தான் போய் சேரும். அவங்க தான் ஒரு ரியல் பெனிஃபிட்டராக இருப்பாங்க இந்த ஸ்கீமில். ஏன்னா இன்னைக்கு அதிமுக கிட்டத்தட்ட ஒரு ஐசியூ நிலைமையில் இருக்குது. யாராவது கை கொடுத்து உயிர் கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது. அதிமுகவுக்கு கூட்டணி வாய்ப்புகள் இருக்கிற இரண்டு கட்சிகள் என்னென்ன, ஒன்று பாஜக, இன்னொன்று தாவேகா. அவங்க இரண்டு பேர் வரலன்னா இவங்க நிலைமை அதோ கதிதான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற போது ஐசியூவில் கிடைக்கிற அதிமுகவுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வைக்கிற மாதிரி கூட்டணி வச்சிங்க அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி ஆச்சு. இன்றைக்கி மறுபடியும் அவர் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாரு. அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா அதற்கு பிறகு பாஜகவுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஏன்னா இங்கே திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக எழுந்து வந்த அனைத்து கட்சிகளும் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அதே திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க. அப்படி கூட்டணி வச்ச அனைத்து கட்சிகளும் இன்று கரைந்து காணாமல் போய்விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. காணாமல் போய்விட்டதுன்னா அவங்க இன்னைக்கு 1%, 2% ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு ஒரு 4 எம்எல்ஏ, அந்த 2 எம்பி இப்படி தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆம்பிஷன், லட்சியம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அந்த கட்சிகளுடைய நிலைமை இருக்கு. ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க, தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும், தாமரை மலர வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குறிக்கோள். அப்படி இருக்கிற போது நீங்கள் திராவிட கட்சிகளோட அதிமுகவோட கூட்டணி வச்சிங்க அப்படின்னா பாஜக என்ன ஆகும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னும் நிறைய காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது வாய்ப்பில் இருக்கக்கூடிய சிக்கல். ஸோ இந்த இரண்டு வாய்ப்புகளில் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, நம்ம முதல் வாய்ப்பு நம்ம தனியாக போவோம், நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்போம், நம்ம ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், கட்சியை வளர்ப்போம், இன்னும் நிறைய தலைவர்களை உருவாக்குவோம், இதையெல்லாம் பண்ணிட்டு நம்ம எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயணிப்போம் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய திட்டம். ஆனால் கட்சி மேலிடம் டெல்லி என்ன நினைக்கிது, இல்லை இப்போ இருக்கிற நிலைமை சிக்கலாக இருக்குது, திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடுவது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா அவங்களுடைய பாதை சரியில்லை, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்குது. ஸோ அதற்கு என்ன பண்ணணும், உடனடியாக அதிமுகவோட கூட்டணி சேரணும். சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணி உறுதியானதுனால கண்டிப்பாக அடுத்த வருடம் இந்த கூட்டணி வலுவாக இருக்கும் அப்படிங்கிறது திரு அமித்ஷா அவர்களுடைய நம்பிக்கை. ஸோ இங்கே தான் கான்ட்ரடிக்ஷன் வருது. அண்ணாமலை ஒன்று சொல்கிறாரு, அமித்ஷா ஒன்று சொல்கிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்குது. அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் தலைவராக வரப்போகிறார் அப்படிங்கிறது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அந்த இடத்துல அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பாஜகவில் அண்ணாமலைக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது. அந்த ஃபேஸ் வேல்யூ என்ன, திராவிட கட்சிகளுக்கு மாற்று இவர் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் அவரை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ளஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்து ஒரு 10 வருஷம் நேர்மையாக வேலை பார்த்துருக்காரு, நல்லா படித்தவர், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அப்படி இருக்கிற போது அவருக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி, அவருக்குன்னு ஒரு நம்பகத்தன்மை இங்கே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உருவாயிருக்கு, அடுத்த தலைமுறை இளைஞர்கள்கிட்ட உருவாயிருக்கு. ஈவன் எதிர்க்கட்சியினருக்கும் தெரியும் அண்ணாமலையால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவருக்கு இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கான அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறதையும் யாருமே மறுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு இப்போ இன்னும் 40 வயசு தான் ஆச்சு. அவர் ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லை. அப்படி இருக்கிறபோது அவர் அரசியலுக்கு தலைவர் பதவிக்கு ஒரு 3-4 வருடங்களுக்குள்ள அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அதிமுகவில் ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல அவருடைய அந்த கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை பெருசாக பாதிக்கப்படும்.
இன்னைக்கு வந்து அவர் நோ காம்ப்ரமைஸ் மேன். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாங்க, அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் வந்து என்னுடைய தலைமை பதவியை ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உட்கட்சி கூட்டத்தில் பேசினதா தான் தகவல். இப்போவும் சொல்றேன், அவர் நேரடியாக எங்கேயுமே அதை சொல்லலை, எந்த பத்திரிகையிலையும் ரிப்போர்ட் ஆகலை. அவர் உட்கட்சி கூட்டத்தில் இதை பேசினதா தான் தகவல். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, அவர் சொன்ன மாதிரியே, ஒருவேளை அவர் சொல்லியிருந்தா அவர் சொன்ன மாதிரியே வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற போது அவர் தன்னுடைய பதவியை வந்து விட்டு விலகிட்டாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவருடைய அந்த கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். நாளைக்கு மறுபடியும் வந்து அவர் இதே பொசிஷனில் வந்தார் அப்படின்னா இதே கிரெடிபிலிட்டியோட அவர் வந்து கட்சியை முன்னாடி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்து பாஜக டெல்லி தலைமை தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அண்ணாமலை இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. இந்த காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அண்ணாமலையோடைய கேரக்டர் வந்து இங்கே மேலே உயர்ந்திருக்கே தவிர அவர் வந்து கீழே போகலை. அவர் வந்து பதவிக்காகவோ பணத்துக்காகவோ அதிகாரத்துக்காகவோ தன்னை எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு அரசியலில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே காம்ப்ரமைஸில் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல தான் வந்து அண்ணாமலை டிஃபர் ஆகிறாரு. அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, என்ன விட்டுருங்க, நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க, நீங்கள் தாராளமாக தேர்தலை சந்திங்க அப்படிங்கிறது தான் அவர் செய்கிறாரு. ஸோ அதனால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைப்பது என்று முடிவானால் அண்ணாமலை எடுத்திருக்கக்கூடிய தலைமை பதவியிலிருந்து விலகல் அப்படிங்கிற அந்த முடிவை நம்ம முழு மனதோட வரவேற்கணும். இந்த இடத்துல வந்து அண்ணாமலைக்கு எந்த விதமான பாதகமும் நடக்கலை, யாரும் வந்து அவரை கீழே தள்ளலை. அவர் எடுத்திருக்கிற முடிவு அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கும் பாஜகவுடைய அரசியல் எதிர்காலத்திற்கும் மிக முக்கியமானது, ரொம்ப ரொம்ப தேவையானதும் கூட. நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அண்ணாமலை இருக்கிற போதே அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு போனார் அப்படின்னா அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டதா அர்த்தம். அவர் வந்து நேர்மையாக இன்றைக்கி டிஎம்கே ஃபைல்ஸ் விடுறாரு, டிஎம்கேவோட ஊழலை எதிர்த்து பேசுகிறாரு அப்படின்னா அதே மாதிரி அதிமுகவோட ஊழலை எதிர்த்து பேச முடியுமா? இன்றைக்கே அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இல்லையா, சார் டிஎம்கே ஃபைல்ஸ் விடுறீங்க, ஏடிஎம்கே ஃபைல்ஸ் எப்போ சார் விடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? அப்படி இருக்கிற போது அவர் தலைமையில் அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது வந்து அண்ணாமலையோடைய கேரக்டரே வந்து முழுசாக பாதிக்கும். அவருடைய எதிர்காலத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாகும். ஒன்ஸ் இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா இனிமே வந்து லைஃப் ஃபுல்லாக காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து எண்டே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸே வந்து அவர் தள்ளி போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு இப்போ நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற நிலைமையில் இல்லை, எனக்கு வந்து தலைவர் பதவி தேவையில்லை, எனக்கு அதிகாரத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் வந்து ஒரு சாதாரண தொண்டனாக கூட என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த மன உறுதி இருக்கிறதுனால அவர் வந்து நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற இடத்துல அவரே முன் வந்து பதவியை விட்டு வெளியில் போகிறார். இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களாகட்டும் இல்லை வந்து பாஜக ஆதரவாளர்களாகட்டும் யாரும் வந்து கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, முதல் விஷயம். இரண்டாவது, சில நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து மோடியை அவர்களை பார்த்து தான் வந்து அரசியலுக்கு வந்தேன், பாஜகவுடைய கட்சி கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மோடி அவர்களை பின்தொடர்ந்து தான் நான் வந்து அரசியலுக்கு வந்தேன், மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்பேன் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி பிரஸ் மீட்டில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து திரு அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் அவர் சொல்லக்கூடிய செய்தி. அண்ணாமலை எப்படி மோடியை பின்தொடர்ந்து அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் சரி அப்படிங்கிற அந்த பாதையில் அவர் போகிறாரோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களும் அண்ணாமலை என்ன முடிவெடுக்கிறாரோ அதை ஆதரித்து அந்த பாதையில் செல்வது தான் சரியானது. ஏன்னா இங்கே வந்து தலைவன் யார் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தலைவனை நம்ம முழுசாக நம்பணும், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை நம்ம வந்து முழுசாக நம்பணும், அவர் காட்டக்கூடிய பாதையில் நம்ம போகணும். அதுதான் வந்து இங்கே அரசியலுக்கான பாலப்பாடம். நீங்கள் வந்து உண்மையிலேயே அண்ணாமலை அவர்களை தலைவராக நினச்சிங்க அப்படின்னா அவர் காட்டக்கூடிய பாதையில் போங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும், அதுதான் வந்து இங்கே முக்கியம். ஸோ அதை விட்டுட்டு வந்து நான் இனிமேல் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன், நான் வந்து இனிமேல் வந்து பாஜகவை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன், நான் திமுகவுக்கே போய் ஓட்டு போடுறேன், அண்ணாமலைக்கு வந்து அநீதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நான் வந்து உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இரண்டு ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு பாஜக கட்சியும் வளரணும், அதே சமயம் திமுகவும் ஆட்சிக்கு வரக்கூடாது. இந்த இரண்டுக்கும் வந்து என்ன பண்ணணும், எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி யோசிக்கணுமே தவிர தேவையில்லாமல் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடியது. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, அண்ணாமலையுடைய பாதை என்ன, அவருடைய தேர்வு என்ன, அவருடைய சாய்ஸ் என்ன, அவருக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன, இதையெல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ அவருடைய வழியில் பயணிக்கிறது தான்
தமிழக பாஜகவுக்கும் நல்லது, தமிழக பாஜக ஆதரவாளர்களுக்கும் நல்ல விஷயம். நன்றி.